ஓம் நம சிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். நாம் எப்படி நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால், நிம்மதி கிடைக்கும் என்றால் நாம் ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த சிந்தனையும் இல்லாமல், எது மேலேயும் ஆசை வைக்காமல், நம்ம உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எதுக்காகவும் ஆசைப்படாமல் இருந்தாலே இந்த உடம்பு எப்பயுமே ஆனந்தமாக இருக்கும். எப்படின்னா, நம்ம எது மேலேயும் ஆசைப்படுவது கிடையாது. அந்த எண்ணத்தை யார் கொடுப்பார் என்றால் இறைவன் கொடுப்பார். இறைவன் ஒருவர் கொடுப்பார். ஏன்னா நம்மளை பற்றி அந்த இறைவனுக்கு தெரியும். நாம் நல்லவங்க யார், கெட்டவங்க யார் என்று இறைவனுக்கு கண்டிப்பாக தெரியும். பேரானந்தத்தை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். எந்தவித ஆசைகளும் இல்லாமல் நம்மளை அவர் மனதை தூய்மையாக வைத்து கொள்வார். ஏன்னா இறைவனை நம்ம நினைக்கும் பொழுது மனசு எந்தவித கவலைகளும் இருக்காது. துன்பங்களும் நம்மளுக்கு எப்பயுமே நெருங்காது. அவர் பார்த்து கொள்வார். இது உண்மையான விஷயம். இன்றைய வரைக்கும் நான் சின்ன வயதில் இருந்து கூட நான் எதற்காகவும் ஆசைப்படுவது கிடையாது. எதற்காகவும் கஷ்டப்படுவது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மனம் ஒரே நிலைமையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் துன்பத்தை கொடுக்க மாட்டார். எங்கள் அப்பா டாடி சொல்வார், என்ன சொல்வார், சின்ன வயசுல எப்படி வளர்ப்பார் என்றால், கோணி போட்டு படுத்துக்கிறவங்களை பார்த்து வாழ கற்றுக்கம்மா அப்படி சொல்லுவார். அது எதற்காக சொல்கிறாருனாக்கா, நம்ம கஷ்டப்படுவோம். ஏன்னா அவங்க இது வச்சுருக்காங்க, அந்த பொருள் வச்சுருக்காங்க அப்படி என்று நம்மளுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் வரும். நம்ம எந்தவித ஆசை இல்லை என்றால் நம்மளுக்கு கஷ்டங்கள் வராது. அதுக்காக தான் அந்த வார்த்தைகள் சொன்னார். கோணி போட்டு படுத்தவங்களை பார்த்தா நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும். இது உண்மையான விஷயமா இல்லையா? இது உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்காக நம்ம கோணி போட்டு படுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம மன சந்தோஷத்துக்காக நம்ம மேலே இருக்கிற உயர்ந்தவங்களை பார்க்காம நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்தா என்றைக்குமே நம்ம மனம் சந்தோஷமாக இருக்கும். இது உண்மையா இல்லையா? நம்மளுக்கு என்னவோ அதுபடி நம்ம நடக்க வேண்டும். அதை வைத்து கொண்டு நாம் நல்லா ஆனந்தமாக இருக்கிறத வைத்து சிறப்புடன் சாப்பிட்டாலே நம்மளுக்கு இறைவன் என்றைக்கும் பேரானந்தத்தை கொடுப்பார். போதுன்ற எண்ணம் இருந்தாலே நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார். ஏன்னா கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் ஐயோ நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஆளாக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, நம்மளுக்கு படிக்க வைக்க எல்லா வசதிகளும் ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், மனசை போதுன்ற எண்ணத்தோடு வைத்து கொண்டாலே இந்த வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். நம்ம பத்தலை என்று நினைக்கும் பொழுது நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம நோக்கி பணத்தை நோக்கி ஓடிக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு மனசு நிம்மதி இருக்காது. போகும்பொழுது எது எடுத்துன்னு போவது கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்ந்தாலே பேரானந்தம் இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மனசு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். இல்லை அதிக ஆசை வைத்து இருப்பவருக்கு கொடுப்பாரா அது இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் இருக்கிறதால நான் எப்படி இருக்கிறேன்றதுக்காக நீங்களும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் என்றுதான் இந்த இறைவனை நினைத்து நாம்
அவர் கொடுத்ததை வைத்து ஆனந்தம் எப்படி கிடைக்கின்றதை வைத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா போதுன்ற மனம் இருக்கும் பொழுது என்றைக்குமே நம்மளுக்கு இறைவன் ஆனந்தத்தை கொடுப்பார். நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே எல்லாம் கவர்மெண்ட்டு இருக்கிறது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கொள்வார். கஷ்டப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. இது எல்லாருக்காகவும் சொல்லலை, சந்தோஷத்துக்காக சொல்கிறோம். நம்ம இப்படி இருந்தால் நம்ம ஆனந்தம் கிடைக்கின்றதுக்காக சொல்கிறோம். சில பேர்களுக்கு சொல்கிறோம். சில பேர் எப்படி ஒன்றாலும் இருந்து கொள்ளலாம், அதை பற்றி கவலை கிடையாது. இதுதான் உண்மையான விஷயம். எல்லாம் சில பேர் என்ன நினைப்பாங்க, மாளிகை கட்டலாம், காரு வாங்கலாம், பங்களா வாங்கலாம். இது அவங்கவுங்க ஆசையை வச்சு அவங்கவுங்க நடந்துக்கிற மனசை வச்சு தான் அந்த மனசு இருக்கும். அதுக்காக நான் எந்த தப்பும் சொல்லலை. எளிமையாக இருந்தால் நம்மளுக்கு எல்லா வித சந்தோஷமும் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். எப்படின்னா துறவிலாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் விட்டு தான் மன நிம்மதியை தேடி சித்தர்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கும் போது தான் அவங்க சித்தர்களாக ஆகிறாங்க. அப்போ போதுன்ற மனம் இருந்தால் நம்மளுக்கு எல்லா வித அருளும் கிடைக்கும், எல்லா வித சந்தோஷம் கிடைக்கும், எல்லா வித ஆனந்தமும் கிடைக்கும். அதனால் போதுன்ற மனமே பொன்மனம். போற்றியோம் நம சிவாய நம சிவாய. பக்தர்களுடைய அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அவங்கவுங்க விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.